to Adiyaman team the way to TNPSC. இந்த வீடியோவில் ரீசெண்டாக நடந்த டிஎன்பிசி எக்ஸாம், அதாவது இந்த வருடம் 2017 ஜனவரியிலிருந்து இப்போது லாஸ்ட்டாக ஜூன் மந்த் வரைக்கும் நடந்த எக்ஸாமில் கேட்ட மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து எடுத்து சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்பர் சீரியஸ் அண்ட் ஆல்ஃபபெட் சீரியஸில் இருக்கக்கூடிய பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 1 வந்து ஒரு சில சம் வந்து நம்ம பார்த்தோம். அதே போல் இந்த வீடியோவில் ஒரு சில சம் வந்து நம்ம வந்து கேட்டிருக்க எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். இப்போ வந்து ஆல்பபெட் சீரீஸில் வந்து XYZ ABC UV WDEF RST GHI அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ரிலேஷன். ஸோ XYZ அப்படிங்கிறது கண்டினியூஷனாக இருக்குது. அடுத்து UVW ABC பார்த்தீங்கன்னா CDEF, அடுத்து பார்த்தீங்கன்னா GHI. சரிங்களா? ஸோ ABC DEF GHI. ஸோ இங்கே வந்து இந்த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா XYZ UVW RST அப்படின்னு ரிவர்ஸ்லேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து இந்த ஆப்ஷனுக்கு அடுத்து ஸோ இதனுடைய கண்டினியூஷன் தான் இங்கே, இந்த பேட்டர்ன் தான் இங்கே வரணும். ஸோ அடுத்த பேட்டர்ன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய GHI JKL அப்படின்னு வரும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் இங்கே ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா இது தப்பாயிடும். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் அதையும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க, நீங்கள் எந்த ஆன்சர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ இங்கே வரக்கூடியது என்னென்னா இதனுடைய ஆர்டர், அதாவது ரிவர்ஸில் வருது இல்லையா? A to Zலேருந்து அவங்க ரிவர்ஸில் வந்துட்டுருக்காங்க இல்லையா? Y X அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் வந்திருக்காங்க. W V U T S R இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த ரிவர்ஸில் வந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து அதுக்கான வேல்யூஸ் தான் இங்கே வந்து எழுதணும். அப்போ புரியுதுங்களா? அப்போ ரிவர்ஸில் வரும்போது ஆருக்கு முன்னாடி என்ன இருக்கும்? Q P O L M N O P Q R S T U V W X Y Z அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? ஸோ அப்போது நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் XYZ கொடுத்துருக்காங்க. அடுத்து UVW கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா RST, ஸோ RST இது கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்து என்ன வரும்? OPQ, ஆப்ஷன் சி சரியான விடை. ஓகேங்களா? ஸோ இதில் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஸோ இந்த வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தப்பாகிடும். அதே போல் UVW ஆல்ரெடி ஆப்ஷனில் இங்கே கொஸ்டின்லேயே இருக்குது, திருப்பி இங்கே வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஸோ இங்கேயும் நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். 2 ஆப்ஷன் வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இதுவா அப்படிங்கிறத மட்டும் தான் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த ஆர்டர் பார்க்கும்போது தெரியும் Q அப்படிங்கிறது வரும் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ வந்து ஆருக்கு முன்னாடி Q இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் டைரெக்டாக நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஆங்கில எழுத்துக்கள் வரிசையில் EFGH அதே போல் VUTSற்கு சம்மந்தப்பட்டதாக இருந்தால் BCDற்கு கீழ்கண்ட எது சம்மந்தமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோடிங்கில் வந்து நம்ம பார்த்துருந்தோம், நேற்றே சில கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதே போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா EFGH இதுக்கு வந்து VUTS அப்படின்ட்டு வந்து அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. அப்போது BCDக்கு என்னவா கோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ இதில் பார்க்கும்போது என்ன ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் ABCD. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதாவது 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ இதை வந்து ரிவர்ஸாக எழுதிக்கோங்க. N P Q R S T U V W X Y Z. எப்பயுமே நீங்கள் இந்த நம்பர்ஸ் எழுதும் போது, அதாவது ஆல்ஃபபெட் வந்து எழுதும் போது A to Z எழுதும் போது ஏலேருந்து M வரைக்கும் 13 லெட்டர் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி எழுதும் போது இங்கேருந்து N இப்படி நீங்கள் வந்து எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேர் வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏவுக்கு Z-ம் Bக்கு Y-யும் இந்த மாதிரி நீங்கள் மேட்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா Eக்கு வந்து V அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ அதாவது இங்கே பார்த்த உடனே நமக்கு டைரெக்டாக தெரிஞ்சு இந்த மாதிரி எழுதிருந்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்து Eக்கு பதிலாக V அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதாவது Fக்கு வந்து U அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதே போல் Gக்கு வந்து Tன்னு எழுதியிருக்காங்க. Hக்கு வந்து S அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த லாங் லெட்டர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அப்போது BCDக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். Bக்கு வந்து Y வருது. சரிங்களா? அடுத்து வந்து Cக்கு பார்த்தீங்கன்னா X வருது. Dக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? W வருது. YXW அப்படின்னு எது இருக்குது? ஆப்ஷன் A. ஸோ இதுதான் கரெக்டான விடை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதும் போது
ஏபிசிடின்ட்டு வரிசையாக நீங்கள் 23யும் ஒரே லைன் எழுதாது. இங்கே வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வந்து இப்படி மடித்து இங்கே எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான இருக்கும். ஸோ இதே போல் நேற்று பார்த்த சம்முக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு கொஷின் பார்க்கும்போது ஒரு ரிலேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதும் போது உங்களுக்கு வந்து அந்த ஐடியா கிடச்சிரும். சரிங்களா? எப்பயுமே இந்த மாதிரி எழுதுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோலார் என்பதை WSPEV எனும் குறியீட்டால் குறித்தால் லூனார் என்பது எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது சோலார் SOLAR அப்படிங்கிறது வந்து WSPEV அப்படின்னு குறிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? ஸோ எகைன் நான் இது ஒவ்வொரு டைம் உங்களுக்கு சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தனித்தனியாக அங்கே எழுதிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் எழுதும் போது நீட்டாக ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதை யூஸ் பண்ணி திரும்ப எழுதிட்டு இருக்கணும் அவசியம். ஒரே டைம் எழுதினீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஒரே டைம் எழுதிட்டிங்கன்னா அதை வச்சு நீங்கள் வந்து மாற்றி திருப்பி எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போது எஸ்ஸுக்கு வந்து அவங்க W அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ எஸ் இங்கே இருக்குது, அவங்க வந்து W அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் ஓவுக்கு வந்து எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓவுக்கு வந்து எஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். எஸ்ஸுக்கும் டபிள்யூக்கும் உள்ள கேப்பு த்ரீ லெட்டர்ஸ் இருக்குது. அதே போல் ஓவுக்கும் எஸ்ஸுக்கும் உள்ள கேப் வந்து 3 லெட்டர்ஸ் இருக்குது. அதாவது ஓவுக்கு வந்து எஸ்ஸை கோட் பண்ணியிருக்காங்க, எஸ்ஸுக்கு வந்து W கோட் பண்ணியிருக்காங்க. அதே போல் எல்லுக்கு வந்து PA கோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 1 2 3 இதுலேயும் 3 லெட்டர் இருக்கா? 3 லெட்டர் நடுவில் இருக்குது. ஸோ ஏவுக்கும் ஈக்கும் ஸோ இங்கே வந்து 3 லெட்டர் வந்து விட்டுட்டு இதை வந்து கோட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் ஆருக்கு பார்த்தீங்கன்னா V 1 2 3 விட்டுட்டு VA கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு லெட்டருக்கும் உள்ள கேப் வந்து 3 அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? இது வந்து நீங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஒரு 2 3க்கு வந்து இது பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் பேட்டர்ன் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா தேர்ட் பேட்டர்ன் திருப்பி இது ரிப்பீட் ஆகுதா அப்படிங்கிறது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நீங்கள் இது வந்து செக் பண்ணால் போதும். சரிங்களா? இப்போ 3 இது கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது மற்ற இருக்கக்கூடிய ரிமைனிங் எத்தனை லெட்டர் கொடுத்தாலும் இதே பேட்டர்னில் தான் அவங்க ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பேட்டர்ன் தெரிஞ்சதையும் நீங்கள் வந்து ஓகே இந்த 3 வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒவ்வொரு லெட்டருக்கும் நடுவில் அப்படிங்கும் போது ஸோ அடுத்து வந்து LUNAR அப்படிங்கிறதுக்கு 3 லெட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து கண்டுபிடிச்சா போதும். சரிங்களா? ஸோ எல்லுக்கு என்ன வரும்? திருப்பி டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா P வரும் இல்லையா? அடுத்து யூக்கு 3 லெட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா Y வரும். ஓகேங்களா? அடுத்து Nக்கு 3 லெட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா R. ஸோ இப்போது இந்த ஆப்ஷன் இதுக்கு ஃபுல்லாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தேவையில்லை. PYR அப்படிங்கிறது ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B இருக்குது. சரிங்களா? மற்றது எதுவுமே உங்களுக்கு வந்து PYRனு வரல. PY அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷனில் இருந்தது. பட் இங்கே வந்து C இருக்கிறதுனால இது எலிமினேட் ஆகிடுச்சு. PYங்கும் போது இதெல்லாம் எலிமினேட் ஆகிருக்கும். ஸோ ஆப்ஷன் B தான் வந்து சரியான விடை. அடுத்து கீழ்கண்ட தொடரில் வரும் அடுத்த எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்பர் சீரியஸ், இது வந்து நம்பர் சீரியஸ் கொஸ்டின். இந்த நம்பர் சீரியஸ் கொஸ்டினில் பேசிக்லேருந்து அதாவது சிம்பிள் கொஸ்டின்ஸ்லேருந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் சம் வரைக்கும் இந்த இதில் வந்து நான் எடுத்திருக்கேன். ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஏன்னா அது வந்து டிகிரி லெவலில் இருந்து ஹையர் செகண்டரி லெவல் வந்து எக்ஸாம் கேட்டிருக்கிறதுனால ஒவ்வொரு எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து சிம்பிளாக இருக்கிற கொஸ்டின் பாருங்கள். 1 6 13 22 30 33 அப்படின்னு இருக்குது. இதில் நம்பரில் வந்து நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 + 5 அப்படிங்கும்போது 6 வந்துடும். ஸோ அதாவது இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5. ஸோ 6க்கும் 13க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது +5 ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா +7 ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ +7 அப்படிங்கும்போது 13 வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா +9 ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ +5 +7 +9 அப்படின்னு ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா +11 ஆட் பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸாக அடுத்து என்ன ஆட் பண்ணியிருப்பாங்க? +13 ஆட் பண்ணியிருப்பாங்க. +13 ஆட் பண்ண ஆப்ஷன் என்ன வரும்? 46 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணிங்கன்னா போதும். நான் என்ன சொல்லியிருக்கேன்? ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு டிவிஷன். ஸோ இந்த ஆர்டரில் வந்து நீங்கள் வந்து ஒன்றா செக் பண்ணி பாருங்கள், அதுக்குள்ள ரிலேஷன் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்த நம்பர் சீரியஸ் பாருங்கள். 21 20 23 18 25 16 27 14. ஓகேங்களா? ஸோ இந்த 21 இதில் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு இந்த 2 நம்பருக்குள்ள ரிலேஷன் பாருங்கள், அது மாதிரி பார்த்துட்டே போங்க. அப்போ ஏதோ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டும் தேர்டும் செகண்டும் ஃபோர்த்தும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 21 23க்கும் 23 25 இங்கே வந்து ஆட் ஆகிட்டே போகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 20க்கும் 18க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. -2 இங்கே பார்த்தீங்கன்னா -2 அடுத்து பார்த்தீங்கன்னா -2 அப்படின்னு டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா +2 இங்கே பார்த்தீங்கன்னா +2 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆப்வியஸாக இங்கே வந்து என்ன வரும்? +2 வரும். ஸோ +2 வந்தால் 29 வரும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அடுத்து வந்து இங்கே டிக்ரீஸ் ஆகுது -2 அப்படின்னு போட்டு 12 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுடைய ஆன்சர் தப்பு. சரிங்களா? ஸோ ஆப்ஷனில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கொடுத்துருப்பாங்க.
அந்த ஆப்ஷனை நீங்கள் கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து அடுத்த எண் எந்த பேட்டர்னுக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். இது வந்து +2க்கான இந்த பேட்டர்ன் இந்த மேலே இருக்கிறது நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்களா, கீழே இருக்கிறதுக்கான நம்பர் கண்டுபிடிக்க போகிறீங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ 29 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ 12 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 16 இருக்குது, 14 இருக்குது, அடுத்து 12 தான் வரும் அப்படின்னு சொல்லி போட்டுறீங்க, தப்பாயிரும். ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் பண்ணும்போது நீங்கள் வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் நல்லாவே தெரிஞ்சிருந்தாலும் அவசரத்தில் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரியான தப்புகளை நீங்கள் வந்து செஞ்சுருவீங்க. அடுத்து பின்வரும் தொடரில் தவறான எண்ணை தேர்வு செய்யும். ஸோ இது கொஞ்சம் இதில் கொடுத்துருக்கிற நம்பரில் வந்து எது வந்து ஒரு தப்பான ஒரு எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். எப்படி நம்ம வந்து அடுத்த எண் எதுன்னு கேட்பாங்க, இல்லாட்டி நடுவில் ஒரு எண்ணை மிஸ் பண்ணிவிட்டு அந்த எண் எதுன்னு கேட்பாங்க, இல்லை இதில் தவறான இருக்கக்கூடிய எண் எது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னு பார்த்தோம். ஸோ இது கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின் தான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்லாம் நார்மலாக நீங்கள் வந்து அடிஷன் மட்டும் தான் இருக்கும். +1 +2 அப்படி நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க. பட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், எண்கள் வந்து பெருசாகவும் இருக்கும். ஏன்னா முதல்ல பார்க்கும்போது நமக்கு வந்து எல்லாமே 100க்குள்ளே தான் இருக்குது, இல்லை ஒரு ரிலேஷன் வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னு பாருங்கள், உங்களால் முடிஞ்சால் சால்வ் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்கள். நான் ஆன்சர் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். 1க்கும் 3க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 × 2 +1 வந்து உங்களுக்கு வந்து 3 கிடைக்கும். ஸோ எப்படி வந்து அதுக்கான பேட்டர்ன் பார்க்கலாம். 2 இருக்குது, இங்கே டிஃப்ரென்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 11 இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 43 இருக்குது. பட் உங்களுக்கான ஒரு ரிலேஷன் வந்து இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. சரிங்களா? ஸோ அதே போல் ஏதாவது மல்டிபிள்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 × 2னா 2 தான் வரும், 3 × 2 6 தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எதுவும் மேட்ச் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ×2, அதாவது ×1 ×2 ×3 இந்த மாதிரி எது கூடயாவது இந்த வேல்யூஸ் வந்து மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் அது கூட 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர்ஸை வந்து ஆடும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேட்டர்ன்லேயும் இந்த ஆன்சர் வருது அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 × 2 பண்ணியிருக்காங்க +1. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 + 1 3 அப்படின்னு கிடச்சிருக்கும். அதே போல் 3 × 3 +1. ஸோ நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் +1 இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ ஆட் பண்ணியிருப்பாங்க, இல்லை 2 × 2 + 1 அப்படின்னு ஆட் பண்ணியிருப்பாங்க. சொன்னால் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். 3 × 3 9, 9 + 1 வந்து உங்களுக்கு 10 வந்துடும். ஸோ 10 × 4. ஸோ ஓகே, 2 3ன்னு வருது, அடுத்து 4 வருமா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். 4 + 1 10 × 4 போட்டால் 40 வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 40 அப்படின்னு வருமா அப்படின்லாம் தப்பு. ஓகே, 10 × ஓகே, திருப்பி இந்த 2 பேட்டர்னே ரிப்பீட் ஆகுது. நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் இதில் பார்க்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு 2-3 இதுக்கு வந்து செக் பண்ணிங்கன்னா அந்த 3 பேட்டர்னில் ரிப்பீட் ஆகும். ஃபஸ்ட் பேட்டர்னும் செகண்ட் பேட்டர்ன் மாறி இருந்துச்சுன்னா தேர்ட் பேட்டர்ன் திருப்பி ஃபஸ்ட் பேட்டர்ன் ரிப்பீட் ஆச்சுன்னா நீங்கள் வந்து அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதே தான் எல்லா கொஸ்டினுக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து வந்து இந்த ஆர்டரில் 2 3 4ன்னு வரும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுவோம், ஆனால் வரல. பட் நம்ம வந்து திருப்பி என்னென்னா, ஸோ இந்த 2 ஆர்டர் திருப்பி ரிப்பீட் ஆகுதான் அப்படி செக் பண்ணலாம். 10 × 2 போட்டிங்கன்னா 20 கிடைக்கும். 20 + 1 வந்து உங்களுக்கு வந்து 21. அப்போது இங்கே இருக்கக்கூடிய நம்பர் வந்து கரெக்டாக வந்துடுது. ஸோ இப்போ என்னென்னா இந்த பேட்டர்ன் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 × 2 + 1 அப்படின்னு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 × 3 + 1 அப்படின்னு இருக்குது. அடுத்து 10 × 2 + 1. ஸோ ×2 + 1 × 3 + 1 இது வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. திருப்பி அடுத்த நம்பருக்கு ×2 + 1 ×3 + 1 அப்படின்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ எல்லா வேல்யூக்கும் நீங்கள் வந்து இதை சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். ×2 20 + 1 21, 21 × 3 + 1 63 வரும், +1 64 வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ×2 + 1 நீங்கள் இங்கே பண்ணுவீங்க. ஸோ இது பண்ணும்போது நமக்கு வந்து 128 + 1 129 வந்துடும். அடுத்து 129. ஸோ இது வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த நம்பர் வரைக்கும் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆப்ஷனில் பாருங்கள், இந்த நம்பர் எல்லாம் முன்னாடியே முடிஞ்சிருச்சு. அப்போது இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த 2 எண்ணில் ஏதோ ஒன்று தான் தப்பாக இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ ஆப்வியஸாக அடுத்த நம்பர் ஆப்ஷன் எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 356 இருக்குது. ஆன்சர் இதுதான். ஸோ இதுதான் வந்து தப்பான இருக்கக்கூடிய வேல்யூவாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா இது ஆப்ஷன்லேயே இல்லை, அப்போ இது கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதுதான் தப்பாக இருக்கும். ஏன்னா மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், ×3 + 1 போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் வரணும். சரிங்களா? ஸோ 8 வந்திருக்கணும், பட் இங்கே 8 வரல. பட் ஆனால் 356 வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து தவறான எண். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அடுத்து விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 22 68 153 287. ஸோ இதில் வந்து அடுத்த எண் எது வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ 5க்கும் 22 ஓகே நான் எழுதுகிறேன். 68
153 and 287. ஸோ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்க. நான் முதல்ல என்ன சொன்னேன், இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்து பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 5க்கும் 22க்கும் பார்த்தீங்கன்னா 17 இருக்குது. அதே போல் 22க்கும் 68க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. அடுத்து 68க்கும் 153க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 14, 8. ஓகேங்களா. அடுத்து 7க்கு 4, 8க்கு 3 and 134. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு எண்ணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ 29. 17 + 29 வந்து உங்களுக்கு 46 கிடச்சிருக்கும். அதாவது என்னென்னா 46லேருந்து 17 மைனஸ் பண்ணியிருக்கேன். இங்கே மேலே இருக்கிற ஸ்டெப்பில் என்னென்னா 22லேருந்து 5 மைனஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் 68லேருந்து 22 மைனஸ் பண்ணி எழுதியிருக்கேன். சரிங்களா. ஒவ்வொன்றையும் நான் இதிலிருந்து இதை மைனஸ் பண்ணி இங்கே ஆன்சர் எழுதியிருக்கேன். சரிங்களா. ஸோ டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அதே போல் இந்த பேட்டர்ன் என்னென்னா இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 29 வருது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து 9 கிடைக்குது. அதே போல் 39 அப்படின்னு உங்களுக்கு ஆப்ஷன் வருது. இங்கே இதை நீங்கள் மைனஸ் பண்ணும்போது ஸோ இந்த ரெண்டு எண்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 134லேருந்து 85 போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 உங்களுக்கு வந்து 49 கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்து அப்போது இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 10, அதாவது 29, 39, 49 வருது. ஆப்வியஸாக என்ன வரும், அடுத்து 59 அப்படின்னு இங்கே வந்திருக்கும். ஸோ அப்போது இங்கே 59 அப்படி டிஃப்ரென்ஸ் வரும்னா இங்கே இருக்கக்கூடிய எண் வந்து என்னவா இருக்கணும், ஸோ 134 + 59 அப்படின்னு இருக்கணும் இல்லையா. ஸோ இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 193 அப்படின்னு வரும். ஸோ இந்த 193 அப்படிங்கிறது என்னென்னா இந்த ரெண்டு எண்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ், அதாவது இந்த எண்ணுக்கும் இங்கே வரக்கூடிய எண்ணுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் இந்த 193. அப்போது இந்த எண்ணையும் ஆட் பண்ணால் உங்களுக்கான ஆன்சர் 287 + 193. சரிங்களா. 0, 1, 80, 1, 480 அப்படிங்கிறது உங்களுக்கான ஆன்சர். சரிங்களா. ஸோ இது வந்து நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சி நீங்கள் அந்த பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுலாம் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து 5, 6, 14, 40, 105, 230 and 446. இதில் இருக்கக்கூடிய ராங் எண் எது, தவறான எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. விச் ஒன் இஸ் ராங் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 6, 14, அப்புறம் 40 and 105 and 230 and 446. சரிங்களா. இப்போது 5க்கும் 6க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகே. 6க்கும் 12க்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 8. ஓகே. இது வந்து ஒவ்வொரு வேல்யூவும் நமக்கு வந்து இந்த பேட்டர்னில் இல்லை. ஓகே. 5 × 1 5 + 1 6 இந்த பேட்டர்னில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இந்த பேட்டர்னில் நமக்கு வந்து ஒரு ஆர்டர் வந்து கிடைக்கல. ஓகேங்களா. இல்லை 14 × 2 நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், 26 வருது இல்லையா. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடைக்காது. அதே போல் இப்போது நம்ம மல்டிப்ளிகேஷனில் +1 இந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ண சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த பேட்டர்னும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து 6 × 2 12 + 2 வந்து 14 கிடைக்குது. ஓகே. ஸோ இந்த பேட்டர்னாக இருக்கும். அதாவது × 1 + 1 கிடைக்குது, × 2 + 2 அப்படின்ட்டு இந்த ஆர்டர் எப்படி இருக்குன்னா இங்கே வந்து × 1 + 1. அடுத்து பார்த்தீங்கன்னா 6 × 2 + 2 வந்து 14, 14 × 2 அதாவது 14 × 3 நம்ம ட்ரை பண்ண போகிறது. 1, 2, 3 × 3 நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ 14 × 3 என்ன வரும், 42. ஸோ 42 + 3 வந்து 45 வரணும். பட் இங்கே 40 இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து இதுதான் தப்பாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி வந்து தவறான ஆன்சர். ஸோ இதில் வந்து தவறான எண் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த நம்பர் தான் தவறான எண். ஓகேங்களா. ஸோ இது போல் தான் நீங்கள் வந்து நம்பர் சீரியஸில் கொஞ்சம் நார்மல் ஈஸியாக இருக்கக்கூடிய கேள்விகளும் கேட்பாங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பேட்டர்னும் இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் சொல்லியிருக்க இந்த பேட்டர்னை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏன்னா இதில் வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் ஆக ரொம்பவே சான்ஸ் இருக்குது. நீங்கள் நிறைய பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மாற்றி
உங்களுக்கான டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ ஒரு சில பேட்டர்ன் வந்து ரிப்பீட்டேட்டிவாக அந்த மாதிரி தானே கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோம். இப்போ இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸாம்லேருந்து எடுத்த கொஸ்டின்ஸ் சரிங்களா. ஸோ கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னா பேட்டர்ன் அதன் பேட்டர்ன் தான் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து நம்ம 4-5 பேட்டர்ன் நம்ம பார்த்துருக்கோம். நேற்று நம்பர் சீரியஸில் கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த நம்பர் சீரியஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த பேட்டர்ன் நம்ம வந்து இப்போ வரக்கூடிய எக்ஸாமில் ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்கன்னா அந்த சம்மை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் சில வீடியோக்களுக்கு எங்களுடைய சேனல் அதிகமாக டீமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் வேண்டுமானாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.